உள்ளாட்சி தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் முதல் பட்டியலை வெளியிட்ட அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடன் சில இடங்களில் சமரசம் செய்து கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை தனித்தே சந்திக்க திட்டமிட்ட திமுக முதல் கட்டமாக 7 மாநகராட்சி மேயர் வேட்பாளர்கள் மற்றும் 86 நகர்மன்ற தலைவர்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பதவிக்கு மீண்டும் மா. சுப்பிரமணியம் உள்ளிட்டவர்கள் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை சென்னையில் வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி, தனித்து நின்றால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதால் தான் திமுக தனித்து போட்டியிடுவதாகவும், எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் சுத்த சைவமாக திமுக தனித்தே போட்டியிடுகிறது என்றும் கூறினார். எனினும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடன் ஒரு சில இடங்களில் அட்ஜஸ்ட் செய்து கொள்வோம் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடாதான் தனித்தே இருக்கிறோம். சில கட்சிகள், எங்களுடைய ஏற்கனவே உருவாக இருந்த கட்சிகள் இந்த தேர்தல் நேரத்தில் அதிகாரபூர்வமாக கூட்டணி அமைக்காவிட்டாலும் அங்கங்கு வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு தொகுதி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வார்கள். எல்லாருக்கும் பொருந்தும். திமுகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று ராமதாஸ் பேசியுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி, திராவிட கட்சிகளை இழிவுபடுத்துவது ராமதாசிற்கு புதிதில்லை என்றும், அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும் கூறினார். 2 கட்டமாக தேர்தல் நடத்தும் முறை தமிழக அரசியலில் புதிதல்ல என்றாலும் இது சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கருணாநிதி கூறினார்.